ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணி கறி வேகிற அளவு தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நாலு இல்லைன்னா 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கணும். இந்த மட்டன் குழம்பு நல்லா தண்ணியாக வச்சாக்க நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா சிவந்துருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா சிவந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கறி வேகும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கறி வேகும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா மசியாக வதங்கிடுச்சு. இப்போ கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வேக எடுத்துக்கலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு உருளைக்கிழங்கு போட்டு வச்சா நல்லாயிருக்கும், முருங்கைக்காயும் போட்டாலும் நல்லாயிருக்கும். கறி ஏற்கனவே நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். 10 நிமிஷம் இது வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் இதை அரைச்சி பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கறி வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றலாம். ரெண்டு கொதி வரட்டும். இப்போ 2 கொதி வந்துடுச்சு. பாருங்கள், மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுது. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோட இந்த தண்ணி மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.